நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே ஆலுவாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் இருந்து நோயாளியை மற்றொரு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு செல்லும் போது ரோட்டில் ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழிவிடாமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற தமிழகம் ஒசூரை சேர்ந்த கஸ்தூரி என்ற பெண்ணுக்கு அபராதமாக 7,000 ரூபாயும் ஓட்டுநர் லைசன்ஸ் 6 மாதம் வாகனம் ஓட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒசூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு இந்திய மருத்துவ சங்கம் ஒசூர் கிளையை சேர்ந்த மருத்துவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க கோரிக்கையை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பிரச்சினைக்குரிய குற்றவாளிகள் 6 பேரில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். 3 பேரை தேடி வருகின்றனர். கோவை கோட்டைமேடு பகுதியில் உள்ள சங்கமேஸ்வரர் கோவில் தைப்பூசம் மற்றும் சித்திரை தேரோட்டத்தை தடையின்றி நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்து கோவில்கள் பாதுகாப்பு சங்கத்தின் நிர்வாகி முத்து கணேசன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தேரோட்டம் மற்றும் விழாக்களை ஆண்டுதோறும் தடையின்றி நடத்த வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரவில் பெண் பயனர் பாதுகாப்பு குழு துவக்க விழா மற்றும் பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடந்தது. மேட்டுப்பாளையம் EMS மயூரா ஹோட்டலில் டி மனோகரன் உதவி ஆய்வாளர் வரவேற்க மேட்டுப்பாளையம் பாபு இருப்பு பாதை காவல் கண்காணிப்பாளர் சிறப்புரையாற்ற இருப்பு பாதை துணை கண்காணிப்பாளர் அதியமான் இருப்பு பாதை ஆய்வாளர் S மீனாட்சி மற்றும் மேட்டுப்பாளையம் சட்டம் ஒழுங்கு சின்னகாமன் மற்றும் வெங்கடேஸ்வரி மகளிர் காவல் ஆய்வாளர் காரமடை காவல் ஆய்வாளர் ஞானசேகரன் இருப்பு பாதை சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் R ரகுநாதன் நன்றியுரை கூற பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் சிறப்பாக நடந்தது. ஆயிரக்கணக்கான விஷப்பாம்புகளை பிடித்து பத்திரமாக வனத்துறை உதவியுடன் விடுவித்து வந்த பாம்பு பிடி நிபுணர் கோவை வடவள்ளி சந்தோஷ்குமார் கோவை தொண்டாமுத்தூர் குடியிருப்பு பகுதியில் ஒரு நாகப்பாம்பை பிடிக்கும் போது நாகப்பாம்பு இவரை கடித்தது. மயங்கி விழுந்தவரை பொதுமக்கள் உடனே அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். 4 நாட்கள் தீவிர சிகிச்சையில் இருந்த சந்தோஷ்குமார் நேற்று இரவு உயிரிழந்தார். ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த இவருக்கு மனைவி குழந்தைகள் 2 பேர் உள்ளனர். அதில் ஒரு பெண் குழந்தை, சிறப்பு குழந்தை 2வது குழந்தை அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கிறது. இவரது குடும்பத்திற்கு அரசு தரப்பில் உதவி செய்ய வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் முழுமையான அடைப்பு போராட்டம் மேற்கொள்ள இருப்பதால் ஒசூர் பகுதி வழியாக இன்று மாலை முதல் பெங்களூர் பயணத்தை மக்கள் தவிர்த்துக் கொள்வது மிகவும் பாதுகாப்பானது. திண்டுக்கல் ஊரக அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2024ஆம் ஆண்டு 13 வயது சிறுமியை மிரட்டி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சிறுமலை அருகே தென்மலை பகுதியை சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவரை திண்டுக்கல் ஊரக அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் அவினாஷிலிங்கம் பல்கலைக்கழக சாலையில் 3 இடங்களில் 7 அடி ஆழத்தில் திடீரென பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன. இதை பார்த்த வாகன ஓட்டிகள் பயந்தபடி தங்கள் வாகனங்களை மெதுவாக ஓட்டி சென்றனர். இதை அறிந்த மாநகராட்சி பணியாளர்கள் அப்பகுதியில் தடுப்புகள் அமைத்து JCB இயந்திரம் கொண்டு சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கழிவுநீர் குழாயில் கசிவு ஏற்பட்டதால் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது என மாநகராட்சி ஊழியர்கள் தெரிவித்தனர். தற்போது கோடைக்கால வெயிலுக்கு தர்பூசணி பழங்கள் அதிக அளவில் விற்பனையாகிறது. இதை பயன்படுத்தி வியாபாரிகள் தர்பூசணி பழத்தில் சிவப்பு கலர் கெமிக்கல் நிறைந்த நிறமிகளை ஊசி மூலம் பழத்தில் செலுத்தி வியாபாரம் செய்வதாக வந்த தகவல் அடிப்படையில் மாவட்ட கலெக்டர் உத்தரவின் பேரில் உணவு பாதுகாப்பு துறையினர் மேற்கொண்ட ஆய்வில் ஒசூர் தேன்கனி கோட்டையில் உள்ள பழக்கடைகளில் ஆய்வு செய்த போது ஊசி மூலம் சிவப்பு கலர்களை உள்ளே செலுத்தியது வியாபாரிகள் ஒப்புக்கொண்டனர். உடனடியாக 8 டன் தர்பூசணி பழங்களை அப்புறப்படுத்தி அளித்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 99443
4133. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.